அவங்கள நீங்க பார்க்கறதுக்காக போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காது தெரிகிறது. இப்போ கூட உங்களுக்கு அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் நீங்க போய் அவங்கள பார்க்கணும், விசிட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ வந்து தோணலை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அதை விட நீங்கள் வந்து அவங்களுடைய பர்சனலா அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா எவ்வளவு நேரமாக போகுது? நீங்க வந்து ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் நீங்க வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, எல்லாருடைய வீடுகளுக்கும் உங்களால் செல்ல முடியும். ஏன்னா திரும்பவும் நீங்க வந்து அதே பிரின்சிபல் தான் நீங்க ஃபாலோ பண்றேன். எல்லாரும் வாங்க, நான் கம்ஃபர்ட்டா இருக்கணும். ஒரு தலைவன் அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய வசதியை, சௌகரியத்தை பொருட்படுத்தாது மக்களுக்காக களம் காண்பவர் யாரோ அவர்தான் தலைவர். அதாவது என்னன்னா, என்னுடைய சௌகரியம் முக்கியம், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் முக்கியம் அப்படின்லாம் இல்லாம, உங்களுக்கு புகழ் இருக்கலாம், உங்களுக்கு உங்களுக்கு வந்து பேர் இருக்கலாம், பெருமை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய சௌகரியத்தை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு, நீங்கள் அதாவது மக்களோடு நீங்க வந்து இணக்கமாக இல்லாமல் நீங்க இப்படி அந்நியப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா, திரும்பவும் நீங்க வந்து ஒரு கிடைக்கக்கூடிய அந்த மறு வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து இழக்க நேரிடும் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களோடு இணக்கமாக இருந்தார். அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும், அவர் முதலமைச்சரா ஆன பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா, அவர் மக்களுடைய பொதுக்கூட்டங்கள்ல இருக்கும் போதும் சரி, மக்களோட வந்து அவர் பயணிக்கும் பொழுதும் சரி, அவர் வந்து இப்போ ஒரு பாட்டி இருக்காங்கன்னா பாட்டி அருகில போறது, அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறது, ஸோ அதெல்லாம் அவர் செயற்கையால